இன்றைக்கு நம்ம பேச போற ராசி கும்பராசி. கும்பராசி தற்சமயம் கும்பத்துல கோச்சார ரீதியாக ராகு பகவான் இருக்கிறார். அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருக்கிறார். கும்பத்திற்கும் ராகுவிற்கும் என்ன தொடர்பு, என்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் கும்பத்துல பிறப்பு ஜாதகத்துல ராகு பகவான் இருந்து அவங்க திசையை நடத்தி அவிட்டம் சதயம் போரட்டாதி சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தா ராகுல தான் பிறந்திருப்பாங்களே. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்திருக்கும். அதே மாதிரி கும்ப ராசியில இருக்கிறவங்க ராகு கும்பத்திலேயே ராசியிலேயே ராகு இருக்கிறவங்க அதே தவிர கும்பத்துல பொதுவாகவே மற்ற ராசிக்காரங்களுக்கும் கும்பத்துல இருக்கக்கூடிய ராகுனால வரக்கூடிய திசை ராகு திசை கும்பத்துல இருந்து நடக்குது. ராகு திசை நடத்துறாரு அப்படின்னா அவங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கு அளவு பேனாவால எழுத முடியாது. நான் தனுசு ராசி நேயர் நம்ம நண்பர் ஒருத்தர் கும்ப ராகு திசை நடந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தவர். எனக்கு தெரிய இன்னொரு நபர் அவர்களுக்கு கும்பராகு திசை, ஆனா கடக லக்னம் கடக ராசி, எஸ்பெஷலி தனுசு ராசிக்கு கும்பராகு திசை கொடூரமான ஒரு திசை. இது பல உதாரணங்கள் எனக்கே தெரிஞ்சிருக்கு.